வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனல் புரோக்கன் கிரையான் ஸ்டில் கலரில் ஒன் அரேஞ்ச்ட் மர்டர் அந்த புக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேஷவ் அண்ட் சௌரப் வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்துருச்சு பிரேர்னாவால். அதாவது சௌரபோட ஃபியான்சி. கார்வா சவுத் அப்போ திடீர்னு சௌரப் அவங்கள மீட் பண்ண வரும்போது அவங்க வந்து இறந்துருக்காங்க மர்டர் ஆகி. ஸோ இப்போ இந்த மர்டரை பண்ணது யார் அப்படின்றத அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளியர் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, பிரேர்னாவோட அப்பா வந்து ரமேஷ், அவங்க அம்மா வந்து நீலம், அவங்களோட அத்தை ஆன்ட்டி வந்து பிந்து, அப்புறம் மாஜி இருக்காங்க. மாஜினா அவங்க பாட்டி, அப்புறம் அவங்களோட கசின் அஞ்சலி வந்து சியாட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஆதித்யா, அதாவது ரமேஷோட தம்பி, அப்போ பிரேர்னாவோட சித்தப்பா. ஸோ இந்த பேர்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தராக கதைக்குள்ளே நம்ம கிளியராக போக முடியும். ஸோ இப்போ கேஷவ் வந்து நினச்சி பார்க்குறாரு, அதாவது இவங்க ரொக்கா எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ரொக்கா அப்படின்னா சும்மா இந்த கைத்தாம்பலம் மாற்றுவாங்க இல்லையா, நம்மளோட கஸ்டம்ஸில் சொல்கிற மாதிரி, அதுதான் ரொக்கா. அப்போ அன்றைக்கி ப்ரேயர் நடந்தது, எல்லா ஃபேமிலியும் வந்து இருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் வந்து பிளஸ் பண்ணாங்க, சௌரபும் பிரேர்னாவையும். அப்போ மாஜி வந்து அவங்க ஃபேமிலி பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே இருக்க தானே பெரியவங்க பேசுவாங்க இல்லையா. அவங்களோட பையன் ரமேஷ், அப்புறம் நீலம், ஆதித்யா, கீதா, பிந்து. கீதான்றது இன்னொரு ரமேஷோட இன்னொரு தங்கச்சி. அவங்க வந்து யூஎஸில் இருக்கிறாங்க, சியாட்டலில். ஸோ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நார்மல் பார்ட்டிஸ் மாதிரியே அன்றைக்கி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சு, டிஜே டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்கன்னா, கேஷவ் கூட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஏன் டான்ஸ் ஆடலன்னு கேட்கும்போது, அஞ்சலி வந்து அவங்க ட்ரெக்கிங் போவாங்க அஞ்சலி அடிக்கடி. ஸோ அவங்க காலில் வந்து அந்த ஆங்கிள் பிரேக் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு என்கேஜ்மெண்ட்டாக நடந்தது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 50 lakh rupees வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வோல்க்ஸ்வேகன் கூட ரமேஷ் வந்து சௌரவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்தாங்க எங்களோட சீரு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது சௌரப் என்ன சொன்னா, இல்லை அங்கிள் பரவாயில்ல, எனக்கு வேணாம், பிரேர்னா எனக்கு வந்தாலே போதும், எனக்கு அவ கூட லைஃப் நல்லா சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு சௌரப் சொல்லிட்டாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து கேஷவோட பேரண்ட்ஸுமே வந்து வந்திருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் உட்காந்து அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க, எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதித்யா வந்து கேஷவ் வந்து நீ வெளியில் வா பேக் கார்டனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அப்போ பார்த்தா அஞ்சலி வந்து அங்கே பேக் கார்டன் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஆதித்யாவும் அஞ்சலி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, விஸ்கி ஊற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க, அதை ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இவங்க உள்ளே வரல, உங்கள் 2 பேருக்கு ஏன் பிடிக்கல அப்படி கேட்கும்போது, நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரமேஷ் அங்கிள்கிட்ட, அதான் அஞ்சலி சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ காசு வந்து பிஸ்னஸில் போடுறது வந்து நல்லது கிடையாது, அந்த அமௌண்ட் என்னால் தர முடியாது சொல்கிறாரு. ஆனால் இப்போ வேஸ்ட்டாக வந்து 50 lakh rupees வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக போய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேருமே அவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது குறைகள் பற்றி தான் நிறையா சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஆதித்யா வந்து ஒரு ஸ்மோக் கொடுத்தாங்க. யாருக்கு? கேஷவுக்கு கொடுத்தாங்க. அப்போ கேஷவ் வந்து ஒரு ஸ்மோக் எடுத்து பார்த்தாங்க. இவர் ஸ்மோக் ஒன்ஸ் பஃப் பண்ணதுலேயே அவருக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அது டொபாக்கோ கிடையாது, அதாவது நார்மல் ஸ்மோக் கிடையாது, பட் வேறு ஏதோ இருக்குன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. ஏதோ போதைப் பொருள் மாதிரி இருக்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு. பட் அவர் அதுக்குள்ளே டீப்பாக போகல. அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆதித்யா வந்து உள்ளே யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போயிட்டார். அப்போ அஞ்சலி வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ண அந்த போதையில் வந்து அவங்க ஜாபை பற்றிலாம் உளறிட்டு இருந்தாங்க. என் ஜாப் சரியாக போல், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க பராகுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து அந்த த இங்க், அவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க ஒரு பத்திரிக்கை த இங்க் அப்படின்னா, அதோட பாஸ் அவங்க தான். ஆனால் வந்து எதுவுமே டேர்ம்ஸ் சரியாக இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கேஷவுக்கு வந்து அஞ்சலி மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டார், அச்சச்சோ அஞ்சலி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. பட் அதை வெளியில் காமிச்சிக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்படியே கேஷவ் மடியில் படுத்துட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சௌரபும் நம்ரதா, அதாவது பிரேர்னாவோட பார்ட்னர் நம்ரதா, இயாட்டோட பார்ட்னர், அந்த ஆப்போட பார்ட்னர், அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ரதாவன்றதுக்காக வந்தப்போ இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. கேஷவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்டார். இவர் சொன்னால், இல்லை நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, சும்மா படுத்து தான் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னப்போ ரொம்ப கோவமாக, இது என்னோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சௌரப் வந்து கேஷவை வந்து திட்டினாங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஷியேட் இதுவாகிடுச்சு. அப்போ வந்து இதை பற்றிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஃபேமிலி டெஸ்டிமோனிஸ்க்கு வந்து வந்துட்டார். அதாவது இந்த டெஸ்டிமோனிஸ்லாம் வந்து சிங் ஆஃபீஸில் வந்து இருக்குது. சிங் ஆஃபீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு தான் இவர் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தார் என்கேஜ்மெண்ட் பற்றிலாம். ஸோ இப்போ இவங்க திரும்ப அந்த டெஸ்டிமோனிஸ் பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்ரதா கிட்டையும் விசாரிக்கணும்,
அப்புறம் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீரஜ், அதாவது பிரேர்னாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயும் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, இவங்க வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க பிரேர்னா. அப்போ நீரஜ் கூட வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு, சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக தான். திரும்ப நீரஜ் வந்து இவங்க கூட பேசணும்னு நினைக்கும் போது பிரேர்னா வந்து அதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து சரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டெஸ்டிமோனிஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் படிச்சுக்கிறோம் இல்லை வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது, நீங்கள் ஜஸ்ட் அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்து வேணால் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபிகா வந்து அந்த வீட்டில் வந்து ஃபுல் டைம் மெய்டாக இருக்கிறாங்க, வேலை செய்வாங்க, எல்லா வீட்டு வேலையும் செய்கிறது, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கோபிகா. அப்போ கோபிகா கிட்ட கேட்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே மோரால சேம் கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, அதாவது பிரேர்னா இறந்தப்ப. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி என் ரூமில் தான் இருந்தேன், அன்றைக்கி ஃபுல்லும் எனக்கு வேலை இருந்துச்சு. அப்போ வந்து நீலம் வந்து நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை என் ரூமுக்கு போக சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து என் ரூமில் அன்வர் இருந்தார். அன்வர் அப்படி யாருன்னா டிரைவர், இவங்க வீட்டோட டிரைவர். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, பிரேர்னா வந்து அவங்கள பார்த்துட்டாங்க. ஸோ அன்வருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பார்க்கும்போது பிரேர்னா கோவம் வந்திருக்கு, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ வந்து நீங்கள் இவ கூட அதாவது மெய்ட் கூட இருக்கிறீங்க அப்படின்னு திட்டிருக்காங்க. திட்டினப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்வர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அவளை அடிக்கணும் போல் இருக்குது, நான் அந்த பொண்ணை சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், அவள் என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அப்போ காவா சவுத்தப்போ அவங்க எங்கே இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் இருந்துருக்குறாங்க. அதை பிரேர்னா பார்த்துருக்காங்க. அப்போ வந்து கேஷவும் சௌரபும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை இவங்களுக்கு கோவம் வந்து அப்போ பிரேர்னா மாடிக்கு போகும்போது அன்வர் வந்து அவளை தள்ளி விட்டுருப்பாளோ மாடியிலேருந்து அப்படி சொல்லிட்டு ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரமேஷ் கிட்ட கேட்குறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் டு ரமேஷ் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆக்சிடெண்ட் அப்போ வந்து இவர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தார், கடையில் போய் ஏதோ வாங்கிறதுக்காக. இப்போ பிரேர்னா பற்றி கேட்கும் போது வந்து பிரேர்னா வந்து எப்பயுமே ஒர்க்கில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ் பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி எதாவது டிப்ரெஷனில் இருந்தாங்களான்னு கேட்கும்போது, நீரஜ் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இதில் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தாங்க ஒரு 6 months. ஆனால் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்து எல்லார் கூடயுமே நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தாங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் நான் வந்து கார் டீலர்ஷிப் வச்சுருக்கேன் டெல்லியில். அப்புறம் வந்து அம்ரிஸ்டார் வந்து பார்ட்னராக இருக்கேன், அம்ரிஸ்டாரில் இருக்கிறதுல பார்ட்னராக இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ டெல்லியில் இருக்கிறது வந்து போர்ஷ் கார்ஸ், அப்புறம் அம்ரிஸ்டாரில் இருக்கிறது வோல்க்ஸ்வேகன், இதுதான் அவங்களோட பிரான்ச்சஸ் சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி அம்ரிஸ்டாரில் வந்து ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் ஃபேக்ட்ரியும் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் பற்றி கேட்குறாங்க போலீஸ். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிறது தான், அதாவது எல்லா பிஸ்னஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி எங்களோட ஃபேமிலி வந்து குவைட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எங்களுக்கு எந்த காசு பிரச்சனை அப்படிலாம் இல்லை. ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே நாங்கள் நல்ல ஒரு என்ன சொல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி தான். ஆனால் ஆதித்யா கூட மட்டும் எனக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் நல்லா இல்லை. ஆதித்யானா அவங்களோட ரமேஷோட தம்பி. ஏன்னு கேட்டால் அவன் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்த மாட்டான், அவன் வந்து ராக் சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறான், அவனோட ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டூடியோ வந்து கட்டி வச்சுருக்கான். ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்றார். அப்புறம் சிஸ்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க. என் தங்கச்சிங்க வந்து கீதான்ற ஒருத்தவங்க சியாட்டலில் இருக்காங்க, அமெரிக்கன் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு. அவங்களோட டாட்டர் தான் வந்து அஞ்சலி, இப்போ இவங்க கூட இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா பிந்து இன்னொரு தங்கச்சி, அவங்க வந்து அன்மேரிடாக இருக்கிறாங்க, அவங்க ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இதோட வந்து ரமேஷ் கிட்ட கேட்குற இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நீலம் கிட்ட கேட்குறாங்க. நீலம் வந்து பிரேர்னாவோட அம்மா. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. நான் கிச்சனில் இருந்தேன், இந்த மாதிரி டின்னர் சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து வெளியில் வந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்போ வெளியில் ஓடி போய் பார்த்தப்ப வந்து பிரேர்னா கீழே விழுந்து இறந்துருந்தாங்க. உங்கள் கூட கிச்சனில் யார் இருந்தாங்கன்னப்போ யாருமே என் கூட இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை அவன் வந்து காவா சௌத்தி இது வரைக்கும் சாப்பிடாம இருந்தது கிடையாது, அதனால் வந்து மேபி அந்த மயக்கத்தில் வந்து ஒரு வேளை ஸ்லிப்பாகி விழுந்திருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல, ஃபேமிலி கிட்டலாம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. அடுத்து ஆதித்யா கிட்ட கேட்குறாங்க. ஆதித்யா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்னோடய ஸ்டூடியோவில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டூடியோ விட்டு வெளியில் வந்தப்போ பார்த்தா ஒரே கீழே வந்து கூட்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரேர்னா வந்து கீழே விழுந்திருந்தாங்க. நான் அப்போ தான் ஓடி வந்தேன், எனக்கு அப்போ தெரியும் அப்படின்றாங்க.
இவர் இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பிரேரணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அதாவது ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க எப்போயுமே. ஏன்னா ஒரு சில டார்கெட்டை மீட் பண்ணணும் போது. அப்புறம் மேரேஜ் அப்படின்னும் போது அவங்க ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா ஃபிட்னஸ் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அதாவது நான் டயட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் யாராவது செஞ்சுருப்பாங்களான்னு கேட்கும்போது, அப்படிலாம் எனக்கு தோணல, யாருமே இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அப்புறம் வந்து உங்கள் ரமேஷ், உங்கள் பிரதருக்கும் உங்களுக்கும் அகெயின்ஸ்டாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது என்னென்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து பிஸ்னஸ்க்கு காசு கேட்பேன், அண்ணன் கொடுக்கல, அவ்வளோதான். அதுக்காக வந்து நான் அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க இப்படி பண்ணுற மாதிரி இது இல்லை, நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்கன்னு கோவப்படுறாரு ஆதித்யா வந்து. இதோட ஆதித்யாவோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பிந்து கிட்ட கேட்குறாங்க. அதாவது பிரேரணாவோட அத்தை பிந்து கிட்ட கேட்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன ஆச்சு, எங்கே இருந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து என்னோடய யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆதித்யா வந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே நாங்கள் வெளியில் போய் பார்த்தோம். அப்போ என்னோட சின்ன பொண்ணு, அதாவது எங்கள் ஃபேமிலியோட சின்ன பொண்ணு வந்து பிரேரணா வந்து கீழே விழுந்து இறந்து கிடந்தாங்க. பிரேரணா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எப்பயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவள் வந்து ஆனால் கொஞ்சம் டயட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருந்தா அப்படி சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து நாட் ஃபீலிங் ஓகேவா இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் ஸ்கூலில் இருந்தப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அப்போ வந்து அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டேன். அதனால எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தோணல. அதை பற்றி நான் எதுவும் யோசிச்சதில்லை பெருசாக. ஏன்னா கல்யாணம் பண்ணுறது ஒரு நல்ல ஃபேமிலிக்காக தான். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணலை அப்படின்றாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, பிரேரணா உங்களுக்கு கிடைக்காதது வந்து பிரேரணாவுக்கு கிடச்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது பொறாமப்பட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அவள் வந்து என்னோட குழந்தை மாதிரி, என்னோட பொண்ணு மாதிரி, அது எப்படி நான் அவளை பற்றி நான் சந்தோஷம்தான் பட்டேன், எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவளுக்கு இந்த மாதிரி நடக்கல அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அஞ்சலி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, நான் சியாட்டல்லேருந்து வரேன், என்னோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதாவது நான் 3 வயசாக இருக்கும்போது. இப்போ ஸ்டெப் ஃபாதர் தான், அமெரிக்கன் ஃபாதர். நான் வந்து அப்போ பிரேரணா வந்து இப்போ விழுந்திருக்கும்போது அப்போ தான் ஜஸ்ட் லேண்ட் ஆனேன் டெல்லியில், ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு ஊபரில் வந்து நான் புக் பண்ணிவிட்டு டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நான் வந்து வந்தேன். வந்து பார்க்கும்போது பிரேரணா டிடி வந்து இது மாதிரி இறந்துருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த டைம் எத்தனை மணிக்கு நீங்கள் ஊபரில் ஏறினீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஊபர் ஆப் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 6:51 வந்து இவங்க ஏர்போர்ட்லேருந்து ஏறி இருக்கிறாங்க. 8:07 வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் கிலோமீட்டர், ஃபேர்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. சௌரப் வந்து இப்போ எப்படி, சௌரப் வந்து அங்கே மேலே இருந்தாங்களே, பிரேரணா வந்து அதாவது மாடியில் இருந்தாங்களே, ஒருவேளை அவங்க செஞ்சுருப்பாங்களான்னு சௌரப்பை சஸ்பெக்ட் பண்ணி சிங் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை சௌரப் வந்து ஒரு ரொம்ப நல்ல பையன், அவங்க வந்து ரொம்ப லவ்வாக இருந்தாங்க பிரேரணா மேலே, அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்சலி வந்து ஃபேமிலியை பற்றி ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதை சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஃபேமிலியை மாதிரியும் இவங்களும் நாங்கள் ரொம்ப இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2 பிரதர்ஸுமே, ரமேஷும் ஆதித்யாவும் ஒருத்தர் ஹேட் பண்ணுறாங்க. ரமேஷ் அங்கிளோட பிஸ்னஸ் நல்லா போல, ஆதித்யா மாமாவுக்கு வந்து ஜாப் இல்லை. நீலம் ஆண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிரேரணா கிட்ட எப்பயுமே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீலம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெஸ்ஸு ஒர்க் எதுலையுமே நீ ஒழுங்காக பண்ண மாட்டேற அப்படின்னு பிரேரணா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவே இவங்க ஃபேமிலியிலேருந்து இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானாக தான் இந்த ஃபேமிலிக்குள்ளே என்னை வந்து நுழைச்சிட்டு இப்போ நான் இருக்கேன். அப்போ வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி மாதிரி தான் தெரிவாங்க. பிந்து ஆண்டிக்கு பற்றி கேட்கும்போது, பிந்து வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு அவங்களோட ஓன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அஞ்சலிகிட்ட கேட்கும்போது, அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, கிடையாது, இது ஆக்சிடெண்ட்டே கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது 2 வீடு தள்ளி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய சத்தமும் ஆர்கியூமெண்ட்ஸும் கேட்டிருக்கு, கத்துற மாதிரியும் நிறையா சண்டை போடுற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்டிருக்கு, அதனால இது வந்து ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து மாஜி கிட்ட வந்து கேட்குறாங்க. மாஜி கிட்ட வந்து கேட்கும்போது, அந்த மர்டரர் வந்து என் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ட்டு இவங்க டக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னப்போ, இல்லை நான் அப்போ தான் தூக்கத்துலேருந்து ஏஞ்சேன், அப்போ எனக்கு ரொம்ப சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவனை பார்க்க ஒரு பையன் மாதிரி தான் இருந்தது, எனக்கு தெரியல பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து பிரேரணா இறந்துட்டா. பிரேரணா பற்றி எல்லாம் கேட்கும்போது, பிரேரணா வந்து நைட்டு மிட் தான் வேலையை விட்டு வருவா. அஞ்சலி வந்து ஷார்ட்ஸில் அலையிறா வீட்டுக்குள்ளே, இதை பற்றி யாரும் எதுவும் கண்டிக்க மாட்டாங்கன்னு அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சும்மா பிளாபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீலம் தான் வந்து அவள் பொண்ணு ரொம்ப ஊட்டி கெடுத்துட்டா. அப்புறம் என்னை பார்த்துக்கிறது வந்து பிந்து தான் இந்த வீட்டில் என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறா, அவள் இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. கேஷவும்
சௌரபும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அதை அந்த ஃபைலில் வச்சுட்டு இவங்க திரும்பி இவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருக்கு, கதை நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ஃபர்தரான ஸ்டோரியை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். நன்றி.